சென்னை வியாசர்பாடியை அடுத்த எம்கேபி நகரில் இதுவரை எந்த ஒரு நிவாரண உதவிகளும் வழங்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக அப்பகுதியிலிருந்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரமோத். நாம் இப்போ இருக்கிற இடம் வட சென்னையில் உள்ள எம்கேபி நகர் வியாசர்பாடியில். இங்கே மழைனால் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் குப்பைகளெல்லாம் இன்னும் அகற்றப்படாமல் அப்படியே தான் இருக்குது. மழை தண்ணீர், குப்பை கூடங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மிகவும் பரியான துர்நாற்றம் எல்லாம் அமைந்து கொண்டு இருக்குது. மக்கள்கிட்ட இங்கே பேசுகிறது நமக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, இன்னும் இங்கே இருக்க குப்பைகள் எதுவும் நீக்கப்படாதனால மிகவும் ஒரு துயர சம்பவம்னு துர்நாற்றம், நோய் கிருமிகள் எல்லாம் பரவ ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கூட சில பேர் அங்கே அவங்க வீட்டில் இருந்த புத்தகங்கள் எல்லாம் போனதெல்லாம் மழையால் கெட்டு போனது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம இப்போ பேசுவோம். சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். உதயகுமாருங்க. என்ன மாதிரி ஆச்சு? மழைனால நாங்கள் புக்ஸ் எல்லாம் நனைஞ்சு போயிடுச்சு. நிறைய துணிமணிங்க துணியெல்லாம் நனைஞ்சு போச்சு. டிவி, மிஷின், வாஷிங் மிஷின், கிரைண்டர் எல்லாமே போயிடுச்சு. எங்களுக்கு கவர்மெண்ட்டில் எதுவுமே இது வரைக்கும் யாரும் அரசியல்வாதியெல்லாம் பார்க்கவில்லை. எல்லாம் பார்க்குறதெல்லாம் இந்த பொதுமக்கள் தான் பார்க்குறாங்க. பிஸ்கெட்டு, பால் அவங்க தான் தராங்க. கவுன்சிலர் நிறைய தண்ணி இருக்கும்போது வந்தார் போட்டில். இந்த லாஸ்ட்டு அந்த லாஸ்ட்டு அப்படியே சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தார். நடுவுப்புறம் ஒன்று யார் இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியும் இந்த பக்கம் பார்க்கவே இல்லை. இன்னுமே கஷ்டத்தில் நாங்கள் இதெல்லாம் இந்த பாருங்கள் நனைஞ்ச புக்கெல்லாம் காய வச்சு எதுனா தேருமான்னு பார்க்குறோம். அரசை விட தன்னார்வ தொண்டுகளே இங்கே மிக பல உதவி பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் குப்பை அதிகமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் உணவு தானியங்கள் ஏகப்பட்டது கெட்டு போய் வீணாக போய் கிடக்குது. இதுக்கு இன்னும் நீக்காதனால இங்கே இருக்க மக்கள் இன்னும் துயரத்தில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் பிரமோத்.